திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணாய. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 6வது ரகசியம். பிணவிருந்து இட்டேனோ கண்டா கர்ணனைப் போல. கண்டா என்றால் மணி. அதை அவன் காதிலே கட்டி கொண்டிருப்பானாம். சிவபெருமானின் பெரும் பக்தன். நாராயணனின் நாமமே காதில் விழக்கூடாது என்பதற்காக அவன் காதிலே மணி கட்டி கொண்டிருக்கிறான். ஒரு முறை கைலாயத்துக்கு போய் சிவனிடத்திலே மோட்சம் கொடு என்று கேட்கிறான். அதற்கு சிவபெருமான், நீ ஜனார்த்தனனைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் இப்பொழுது எங்கு இருக்கிறார்? அவர் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கிறார். என்னை பார்த்து ஒரு வரம் கேட்க இப்பொழுது கைலாயத்திற்கு வருவார். நானும் அவரிடத்திலே ஒரு வரம் கேட்க இருக்கிறது. அப்பொழுது நீ அவரை பார்க்கலாம் என்று சொல்ல, அவர் எப்படி இருப்பார் என்று விவரிக்கிறார். அவர் உருவத்தையே மனதில் தியானித்து கொண்டு அந்த கண்டாகர்ணன் அமர்ந்திருக்கின்றான். கண்டாகர்ணன் அப்படியே அமர்ந்திருக்கிற பொழுது சில காலம் கழித்து கிருஷ்ண பகவான் வருகிற பொழுது அவருக்கு முன்பாக ஒரு சாதுவை குத்தி அவர் முன்பாக போடுகிறான் கண்டாகர்ணன். கிருஷ்ண பகவான், என்னப்பா இப்படி ஒரு நல்ல சாதுவை கொன்று என் முன் போடுகிறாயே என்று கேட்கிறார். அதற்கு கண்டாகர்ணன், உங்களுக்கு இந்த சாத்வீகமாக உணவு உண்ட சாதுவை நான் படைக்கிறேன். நான் நரமாமிசம் உண்பவன், எனவே இவனை உங்களுக்கு படைக்கிறேன் என்று சொல்ல, அவனுக்கு மோட்சம் அருள்வதற்காக பகவான் சித்தம் கொள்கிறார். தவம் செய்து கொண்டிருந்த கண்டாகர்ணனால் கொல்லப்பட்ட சாதுவுக்கும் மோட்சத்தை அருளுகிறார். தெய்வத்துக்கு எப்பொழுதும் நாம் உண்ணுவதை படைத்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும். கண்ணன் அவன் வைத்த பின் அந்த பிணவிருந்தை ஏற்றுக்கொண்டு மோட்சம் அருளுகிறார். அந்த ஆழ்ந்த ஞானம் எனக்கு இருக்கிறதா? நான் வைத்தமாநிதிக்கு என்ன கொடுத்தேன் என்று பெண் பிள்ளை கேட்கிறார்.